ஏதோ பேர் வச்சிருக்காங்க, இந்த திட்டம் அந்த திட்டம், நான் முதல்வன் தமிழ் புதல்வன் அப்படின்னாங்க. இந்த திட்டங்களை பத்தி எல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் சக்சஸ். எல்லாமே சூப்பர் ஹிட் சக்சஸ். ஒரே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், ஏய் விஜய், போடா விஜய். பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. 8% வாக்கு வாங்குறீங்களே, எதுக்கு வாங்குறீங்க? 26 எந்த காலத்துல 26 வெல்லுவோம். அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. தமிழ்நாட்டில் முழு சங்கி ரஜினிகாந்த். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அண்ணன் தம்பிகளே, எங்கள் மாமன் மச்சான்களே, உங்கள் வீட்டில் போடுகிற பழைய செருப்புகளை நீங்கள் தூர போடாதீர்கள். பழைய மாமிக்களே, பழைய விளக்கமா இருந்தா தயவு செய்து தூர போடாதீங்க. ரஜினிகாந்த் ஓட்டுக்கிட்டு வருவான், செருப்பு விளக்கமாத்த கொண்டு அடிங்க. மண்டைக்குள்ள மயிர் தான் மட்டும் மூளையும் இந்த பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த் கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா? சூப்பர் ஸ்டார் யார்? சூப்பர் ஸ்டார் லதான் ஒரு நடிகை அவர் காதலிக்க, அது எம்ஜிஆருக்கு தெரிய, எம்ஜிஆர் தூக்கி போட்டு மிதிக்க, அதனால அவருக்கு பைத்தியம் பிடிக்க, அதனால அவர் குடிக்க, குடிச்சிட்டு ஏர்போர்ட்டை உடைக்க, ஏர்போர்ட் காவல்துறை தூக்கி போட்டு வாயில மிதிக்க, அதுக்கு அது ஒய்ஜி மைந்தனுக்கு தெரிய, ஒய்ஜி மைந்தனை குழந்தையால கூட்டி கொடுக்க, அந்த இந்த நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண, திருப்பி வாழ்க்கைய பைத்தியம் பிடிச்சு, அந்த பைத்தியம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல துக்குலக்கு படிச்சாதான் எல்லாரும் அறிவாளி. நீங்க துக்குலக்கு படிங்க, துக்குலக்கு படிச்சவங்க அறிவாளி. நம்ம திமுக பேச வந்தவர் சொன்னாரு, சின்ன பிள்ளையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க, பாத்துக்கோங்கன்னு. தமிழ்நாட்டுக்கு வரவங்க எல்லாம் பாத்து வாங்க, கிட்னியை கடத்திட்டு போயிடுறாங்க. வெக்கமா இல்ல? திருடிங்கன்னு கேட்டா உங்களை பார்த்து திருட்டாச்சுன்னு சொல்லக்கூடாது, திருடன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா அரசு சொல்றாங்க, திராவிட மாடல் அரசு பட்டியலத்தை பாதுகாக்கிறேன்றாங்க. பட்டியலத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் செல்வ பகுதியை கூட கோவில் உள்ள விடுறதில்லை. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? 41 பேரை பார்க்கலன்னு வேங்க வயல மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில மனுஷக்களத்தை கலவனீங்க. நாட்டோட முதலமைச்சர் போய் பார்த்தாரு. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி. பிரகானத்துல கள்ளசாரம் குடிச்சாரு, நானு அவனை போய் பார்த்தாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. மத கலவரத்தை தூண்ண மதுரை ஆதீனம் தொப்பி போட்டு தாடி வச்சு ஜிப்பா போட்டு எங்களை கொல்ல வந்தவர் சொன்னவர் மீது மதுரை ஆதீனம் ஒரு குண்டூசி தட்டுத கண்ணுக்கு தெரியாதடியோ இருக்காங்க. திமுக அரசாங்கம் RSS ஓட கட்ட கூட்டணி வச்சிருக்கு. கரெக்டா கட்டுட்டா கோலையான்னு சொல்லி எங்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? வன்னி அரசு வேங்க வயலுக்கு முதலமைச்சர் போல கூடயே இருக்கிறார்ல. வன்னி அரசு வீரர் தானே, கேட்கணுமா கேட்க கூடாது? இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. படத்துல நாங்க பாத்துற விஜயனா எல்லாரையும் காப்பாத்துறாரு, எல்லாருக்கும் கஷ்டம்னா புரிஞ்சுக்கிறாரு. அழுவு பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க. நாங்க பாக்குற விஜயனா கரூர்ல இருந்து போயிடுறாரு. அப்ப எந்த விஜயனா ஒரிஜினல்? லியோல படத்துல பார்த்த விஜயனா உண்மையா, இல்ல கரூர்ல நாங்க பார்த்த விஜயனா? டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. மாசா படத்துல கத்தி எடுத்துனாரே, குத்துனாரே, நாங்க என்ன லூசா? சட்டமன்றத்துல போய் ஹீரோசம் கட்டி சட்டை விஷயம் நிக்கிறது. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, ஓட்டு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே.